விஜய் நிஜமாவே வரல. அவன் அடுத்தவங்க சப்போர்ட் எடுத்துட்டு தான் நொண்டி குதிரையை ஓட்டிட்டு இருக்கிறான். நிஜமாவே ரோஷமுள்ள மனிதனா அந்த பையன் இருந்தா இந்த தீய சக்தியுடன் ஜெயிச்சு வந்த மனித அந்த எம்எல்ஏஸ் ஆதரவு எடுத்திருக்க மாட்டான். அந்த அதிமுகவை சொல்லி போட்டு அந்த கட்சியை உடைக்க பார்த்த அந்த லீமா ரோஸ் அண்ட் அதவ் அர்ஜுனா அண்ட் விஜய் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பா அனுபவிப்பீங்க. நானும் அவங்களாம் உத்தமர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் நீ ஒரு தூய சக்தி என்று சொல்லி நீ எந்த அயோக்கியத்தனம் பண்ண உன் மனசாட்சிக்கு தெரியும். இப்போ நிறைய காணொலிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஊழல் செய்தால் முதல் மந்திரியோட ஃபோன் நம்பர் இது, முதல் மந்திரியோட வாட்ஸ்அப் நம்பர் இது, இமெயில் இது. நான் முதல் மந்திரியோட ஃபோன் நம்பருக்கு அடித்தேன். ஐ திங்க் இட் வாஸ் 25672345. I stand corrected. ஒரு ஆளும் எடுக்கவே இல்லை அந்த ஃபோன். இதுதான் உண்மை. ஓகே, எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் மக்கள் ஃபோன் பண்ணால் 99% அந்த ஃபோன்ஸ் வேலை செய்யாது. இல்லை யாருமே அதை எடுத்து அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மையான நிலை. விஜய், ஐ ஹாவ் லாட் ஆஃப் கரப்ஷன் கேசஸ். நான் நிறைய பேர் மேலே டிவிஎஸ்சி லோகாயுக்தாலெல்லாம் கேஸ் கொடுத்துருக்கேன். ஆன் தி கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ், பில்டர்ஸ், இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த ஹெல்த் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு மிட்வைஸ் அண்ட் நர்சிங் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. விஜய், நீ இப்போ சிஎம்ஆ உட்காந்து நீ நாட் பர்மனெண்ட். நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நீ ஒரு பெரிய ஊழல்ல நீயோ இல்லாட்டி உன்னோட ஆதவ் அர்ஜுனாவா கேரா மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு தெரியும் யார் தூய சக்தி யார் தீய சக்தி. நாட் தட் டிஎம்கேல இருக்கவங்கள யோகேஷ் சிகாமணி அவங்களும் ஊழல்வாதிகள் தான். ஆனா நீ பெரிய யோகியமாய் பேசிட்டு எந்த மக்களை நீ சந்திக்கிறாய்? இந்த 2 நாளா ஒரு பெண்மணி அவங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் செக்ரட்டேரியட்ல உன்னை சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எந்த மக்களை நீ சந்திக்கிறாய்? நீ யாரை சந்திக்கிறாய்? அப்போலோ குடும்பத்தோட குடும்பம், இந்த டஃபே மோட்டர்ஸ் மல்லிகா அவங்க குடும்பம், அல்ல அந்த பணக்காரர்கள், ஊழல் செய்பவர்கள், அயோக்கியர்கள், நாட்டு மக்களை கொள்ளையடிப்பவர்கள், உங்களுக்கு நீ அப்பாயின்மெண்ட் கொடுப்ப. ஆனா அந்த பெண்மணி தன்னோட குமரல் சொல்றதுக்கு வந்தா யாருமே அந்த பொண்ணுக்கு ஆதரவு இல்லை. யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் விஜய். நான் டெஃபினட்டா உன்னை பார்க்க வரமாட்டேன், எனக்கு தேவையும் இல்லை. நான் த்ரூ காணொலி ஐ வில் டெல் உங்க கரப்ஷன் இது அது. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் நல்லவர்களை மதிக்க மாட்டீர்கள். ஏன்னா நீங்களே நல்லவர்கள் கிடையாது. அந்த மக்கள் யார் அவர்களை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் மட்டும் கம்மி கிடையாது. ஒரு நாட்டோட தலையெழுத்த ஒரு 5 வயசு பையன் ஓட்டு போட சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அப்பாவும் ஒரு தாத்தா பாட்டி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்கள விட முட்டாள்கள் அண்ட் முரடர்கள், என்ன சொல்றது, மூக்கர்கள் வேற யாருமே கிடையாது. அரக்கர்கள் அவர்களும். நாட்டோட நலன், அந்த நலனை போய் நீங்க விளையாடுறீங்க. அதை வச்சு அது ஒரு உயிர், அந்த உயிரை வச்சு நீங்க விளையாடுறீங்க. என் சித்தர் நேற்று த்ரூ தட் பர்சன் மேபி எனக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கார். ஏன்னா நான் கொஞ்சம் கோவமா தான் இருந்தேன் கடவுள் மேல. என்னடா நீங்க ஒண்ணு சொல்றீங்க ஒண்ணு செய்றீங்க. என் கிருஷ்ணன் 2 நாளா எனக்கு ஆறுதல் சொல்றார். கவலையப்படாத கீதா, இவன் ஆட்சிக்கு வந்தானா அதுக்காக. ஏன்னா ஒரு சில ஜோசியர்கள் பார்க்கலாம், அறிவுகெட்ட முண்டங்கள். 60 வருஷத்துக்கு விஜய் ஆடுவான். அவனுக்கே 52 வயசு. அவன் உடம்புல என்ன நோவெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சடனா மூஞ்சி ஊதிக்கும், சடனா மூஞ்சி வில்லன் மாதிரி இருப்பான். அவன் போய் 60 வருஷம் ஆளுவான்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரன். இந்த ஜோசியக்காரங்களெல்லாம் மொத்தத்தில் அந்த கடவுள் அவனுங்களை தான் அழிக்கணும். இட்ஸ் அ சயின்ஸ். அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ். ஐ பிலீவ் இன் இட். ஆனா ஜோசியக்காரர்கள் யாருமே கடவுள் கிடையாது.
அண்ட் விஜய், டோன்ட் டான்ஸ் டூ மச். என்னோட கட்சிக்காரர்கள் சொல்லி வை, இந்த மந்திரிகள் எல்லாம் போய் இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் நைட், நீ போட்ட நம்பருக்கு ஒன்றும் யாருமே எடுக்கிறது இல்லை. Those helplines should be 24/7. Okay? Not for drama. Stop your gimmicks. Stop your nonsense. Be responsible and behave like it. Because you're an irresponsible person. Because நீ வந்து உன் குழந்தைகள் உன் பொண்டாட்டி நடு ரோட்டில் விட்டு வந்தவன். அதில் எப்பவும் நான் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். நீ அப்படி என்னை வற்புறுத்தி எதனால் செய்தால் அந்த கடவுள் உன்னை தண்டிப்பார். வணக்கம் கீதா டிவி என் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. நான் இன்றைக்கு காலை ஒரு 1:30 மணிக்கு எழுந்துட்டேன். நேற்று எனக்கு யாரோ ஒரு சடன் விசிட்டர் இருந்தார். அவர் சித்தர் வழிபாடு செய்துட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அவர் என்னை சந்திக்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டார். நானும் அவரை கூப்பிட்டேன். ஏனென்றால் என்னோடய ஆதாங்கம் எல்லாமே இந்த சித்தர் ஆட்சி 2026 வரணும் என்று நான் ரொம்ப வேண்டிக் கொண்டேன். ஆனால் அது நடக்கலை. ஆனால் அதிமுகவும் வரல, திமுகவும் வரல, இந்த விஜயம் நிஜமாகவே வரல. அவன் அடுத்தவங்க சப்போர்ட் எடுத்துக்கிட்டு தான் நொண்டி குதிரையை ஓட்டிகிட்ருக்கிறான். நிஜமாகவே ரோஷமுள்ள மனிதனாக அந்த பையன் இருந்தால் இந்த தீய சக்தியுடன் ஜெயிச்சு வந்த அந்த எம்எல்ஏஸோட ஆதரவை எடுத்திருக்க மாட்டான். அந்த அதிமுகவை அவளை சொல்லி போட்டு அந்த கட்சியை உடைக்க பார்த்த அந்த லீமா ரோஸ் அண்ட் அதவ் அர்ஜுனா அண்ட் விஜய் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அனுபவிப்பீங்கள். நான் ஒன்றும் அவங்களாம் உத்தமர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் நீ ஒரு தூய சக்தி என்று சொல்லி நீ எந்த அயோக்கியத்தனம் பண்ணுற உன் மனசாட்சிக்கு தெரியும். இப்போது நிறைய காணொளிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஊழல் செய்தால் முதல் மந்திரியோட ஃபோன் நம்பர் இது, முதல் மந்திரியோட வாட்ஸ்அப் நம்பர் இது, இமெயில் இது. நான் முதல் மந்திரியோட அந்த ஃபோன் நம்பருக்கு அடித்தேன். ஐ திங்க் இட் வாஸ் 25672345. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். வாட் வாட்சஸ் ஒரு ஆளும் எடுக்கவே இல்லை அந்த ஃபோன். இதுதான் உண்மை. ஓகே, எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் மக்கள் ஃபோன் பண்ணால் 99% அந்த ஃபோன்ஸ் வேலை செய்யாது. இல்லை யாருமே அதை எடுத்து அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மையான நிலை. விஜய், ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கரப்ஷன் கேசஸ். நான் நிறைய பேர் மேலே டிவிஏசி லோக் ஆயுக்தாலெல்லாம் கேஸ் கொடுத்துருக்கேன். ஆன் தி கார்ப்பரேஷன் ஆஃபீஸர்ஸ், பில்டர்ஸ், இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த ஹெல்த் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு மிட்வைஸ் அண்ட் நர்சிங் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே முதல்ல ஒரு பொம்பளை இருந்தா, ஆனி கிரேஸ் என்று. அவள் ஆல்மோஸ்ட் ஒரு 13-15 இயர்ஸ், ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் வித் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்தந்த மந்திரிக்கு பணத்தை கொடுத்து அந்த சீட்டை அப்படியே வச்சுட்டு இருந்தான். நான் ஒரு 2022 இந்த உதயநிதி அண்ட் ஸ்டாலின் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு அதுக்கப்புறம் அந்த மாசுவை 22 சந்தித்து அந்த ஒரு முட்டா பையன் நம்ம கரப்ஷனை பற்றி பேசினானா அந்த நம்மள ஏதோ கரப்ஷன் கூப்பிட்றான். எனக்கு தெரியல, அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தெரியுமோ தெரியாதோ இல்லை நடித்தானா எனக்கு தெரியாது. அதுக்கு நான் டிசைட் பண்ணேன், நீ எல்லாம் அழிய வேண்டியவன்னு சொல்லி அன்றைக்கி அந்த ஆஃபீஸில் வந்து ஒரே ஒரு வாரத்தில் சபரீஷனுக்கு ரேட் ஆச்சு. ஒரு சிலர் வார்த்தைகள் பலிக்கும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதே மாதிரி அந்த சைபர் கிரைமில் இருந்த ஒரு டிஎஸ்பி என்னை மிரச்சிட்டு இருந்தான். நான் ஊழலை பற்றி இந்த காணொலிகள் செய்கிறேன்னு சொல்லி. அப்போ அவங்ககிட்ட சொன்னால், நீங்கள் எப்படி சபரீசன் பற்றி பேசுகிறாங்களோ, சபரீசன் 2 கொம்பு முளைச்சி இன்னும் பெரிய ராஜ பரம்பரையிலேருந்து வந்த ஒரு பரதேசி மாதிரி. அப்போ அந்த ஆட்சியை நான் அப்படி தான் சொல்லிட்டு வந்தேன். என் மேலே கையை வச்சுட்டு இல்லைடா பாரு என் கடவுள் என்ன செய்வார். கரெக்டாக சபரீசனுக்கு ரேடு வந்துச்சு. ரேடு வந்து இடி ரேடு வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு திமுக கார்கிட்டே சொல்லியிருந்தேன், ஒரு பதவியில் இருக்க அவர்கிட்ட,
ஈவன் அவங்க பதவிக்கு வர்றதுக்கு முன்னாலே நான் சொன்னேன், நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க, உங்கள் ஆட்சியில் வந்து முதல் மினிஸ்டர் அரெஸ்ட் ஆக போகிறது செந்தில் பாலாஜி. எதுக்காக நான் சொன்னேன் எனக்குமே தெரியாது, பட் சொன்னேன், அது நடந்தது. அதுக்கப்புறம் அவர் நிறைய தடவை என்கிட்ட, அக்கா நீங்கள் தான் முதல் சொன்னீங்கன்னு சொன்னார். என் வாய் முகூர்த்தமாக ஏதோ ஒன்று, நீங்கள் ஆக்சுவலி ஜெயிச்சு வந்திருக்கணும். ஆனால் எதுக்காக வரலன்னா, நான் எவ்வளோ காணொலிகள் செய்தேன், ஸ்டாலின் அவர்களே இந்த ஊழல் நடக்குது, ப்ளஸ் ஐ ஆல்சோ ஆஸ்ட் ஃபார் த அப்பாயின்மெண்ட் வித் உதயநிதி. யாருமே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. எனக்கு அதை பற்றி எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஆட்சி இழந்திருக்கிறீங்கன்னா அது என்னோட வைத்தறிச்சல் ஒன்று. ரெண்டாவது, இபிஎஸ் நீ வந்து 65 சீட் வாங்க, தனி 65 45 ஆச்சு. யார் அந்த தலைவி உங்களுக்கு இந்த இவ்வளோ வாழ்க்கை கொடுத்துருக்காங்களோ அவங்களோட வேண்டுதல், தட் இஸ் த்ரூ மீ ஷெட் ஆஸ்ட், அதுக்கு நீ அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அதுக்கு உனக்கும் செருப்படி மக்கள் கொடுத்தாங்க. விஜய், நீ இப்போ வந்து சிஎம்மாக உட்காந்து நீ வந்து இஸ் நாட் பர்மனெண்ட். நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன், நீ வந்து ஒரு பெரிய ஊழலில் நீயோ இல்லாட்டி உன்னோட ஆதவ அர்ஜுனா வகேரா மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு தெரியும் யார் தூய சக்தி அண்ட் யார் தீய சக்தி. நான் தான் டிஎம்கேல இருக்கவங்களாம் யோகேஷ் சிகாமணி அவங்களும் ஊழல்வாதிகள் தான். ஆனால் நீ பெரிய யோகியமாய் பேசிட்டு எந்த மக்களையும் நீ சந்திக்கிறாய். இந்த 2 நாளாக ஒரு பெண்மணி அவங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் செக்ரட்டேரியட்டில் உன்னை சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எந்த மக்களை நீ சந்திக்கிறாய்? நீ யாரை சந்திக்கிறாய்? அப்போலோ குடும்பத்தோட குடும்பம், இந்த டஃபே மோட்டர்ஸ் மல்லிகா அவங்க குடும்பம், அல்ல அந்த பணக்காரர்கள், ஊழல் செய்பவர்கள், அயோக்கியர்கள், நாட்டு மக்களை கொள்ளையடிப்பவர்கள், உங்களுக்கு நீ அப்பாயின்மெண்ட் கொடுப்ப. ஆனால் அந்த பெண்மணி தன்னோட குமரல் சொல்கிறதுக்கு வந்தால் யாருமே அந்த பொண்ணுக்கு ஆதரவு இல்லை. யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் விஜய். நான் வந்துட்டு டெஃபினட்டாக உன்னை பார்க்க வரமாட்டேன், எனக்கு தேவையும் இல்லை. நான் த்ரூ காணொலி ஐ வில் டெல் உங்கள் கரப்ஷன் இது அது. ஏனென்றால் நீங்களெல்லாம் நல்லவர்களை மதிக்க மாட்டீர்கள். ஏன்னா நீங்களே நல்லவர்கள் கிடையாது. ஒருத்தர் எனக்கு வந்து நான் இந்த யூடியூப் நான் 2-3 நாளாக கொஞ்சம் தோ எனக்கு குரல் சரியாக இல்லாட்டியும் நான் பேசி கொண்டிருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், அம்மா நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டும் சொல்கிறீங்களே, வாட் அபவுட் மோடி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்? அந்த நேர் யார் என்று எனக்கு தெரியாது. நான் எல்லா தடையும் கமெண்ட்ஸ் படிக்கிறது இல்லை, எனக்கு டைம் இல்லை, என்னால் செய்ய முடியறதில்லை. பட் அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை போட்டேன். அந்த நேர் யார் என்று எனக்கு தெரியாது. பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நான் மோடி ஒரு தீய சக்தி, அவர் வந்து கிருஷ்ணர், அவர் வந்து இங்கிலீஷில் சொன்னார் இஸ் அ ஈவில் பர்சன் சொல்லிட்டு அவனை அழிக்கணும் என்று சொன்னார். அதையும் கூட நான் காணொலி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்னை கேட்டார், ஏன் கீதா அது செய்கிறேன்னா, நான் சொன்னேன் எனக்காக செய்யலை, என் கிருஷ்ணர் என்னை பேச சொல்கிறார். நான் பேசாட்டி அவன் வந்து என்னை நைட்டெல்லாம் என் உயிரை வாங்கிடுவான், தூங்க விட மாட்டான். நீ பேசலன்னு சொல்லி ஆகையில் நான் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் ஒரே இது சொல்லி சலிச்சு போகுது. ஐயால் இப்போ சொல்கிற விட கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். இந்த அயோக்கியர்கள், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே அழிய வேண்டும். ப்ளஸ் அந்த மக்கள் யார் அவர்களை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் மட்டும் கம்மி கிடையாது. வந்து ஒரு நாட்டோட தலையெழுத்தை வந்து ஒரு 5 வயசு பையன் ஓட் போட சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அப்பாவும் ஒரு தாத்தா பாட்டி ஓட் போட்டிருந்தாங்கன்னா அவங்கள விட முட்டாள்கள் அண்ட் முரடர்கள், என்ன சொல்கிறது, மூக்கர்கள் வேறு யாருமே கிடையாது. அரக்கர்கள் அவர்களும். நாட்டோட நலன், அந்த நலனை போய் நீங்கள் விளையாடுறீங்க. அதை வச்சு, அது ஒரு உயிர், அந்த உயிரை வச்சு நீங்கள் விளையாடுறீங்க. என் சித்தர் நேற்று த்ரூ தட் பர்சன் மேபி எனக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கார். ஏன்னா நான் கொஞ்சம் கோவமாக தான் இருந்தேன் கடவுள் மேலே. என்னடா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஒன்று செய்கிறீங்க. என் கிருஷ்ணன் 2 நாளாக எனக்கு ஆறுதல் சொல்கிறார், கவலையப்படாத கீதா, இவன் ஆட்சிக்கு வந்தானா அதுக்காக. ஏன்னா ஒரு சில ஜோசியர்கள் பார்க்கலாம், அறுவெட்ட முண்டங்கள் 60 வருஷத்துக்கு விஜய் ஆடுவானா,
அவனுக்கே 52 வயசு. அவன் உடம்புல என்ன நோவெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சடனாக மூஞ்சி ஊதிக்கும், சடனாக மூஞ்சி வில்லன் மாதிரி இருப்பான். அவன் போய் 60 வருஷம் ஆளுவான்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரன். இந்த ஜோசியக்காரங்களெல்லாம் மொத்தத்தில் அந்த கடவுள் அவனுங்களை தான் அழிக்கணும். இட்ஸ் அ சயின்ஸ். அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ். ஐ பிலீவ் இன் இட். ஆனால் ஜோசியக்காரர்கள் யாருமே கடவுள் கிடையாது. அவங்க சொல்லுவது எல்லாம் நடந்து விட்டால் கடவுள் எதிர்க்கு. முட்டாள் ஜனங்களா எல்லாம் அந்த ஜோசியக்காரங்க பேச்சை கேட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. பட் ஐ டூ அக்ரி, அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ். அது இட்ஸ் அ கால்குலேஷன். ஆனால் 95% ஆஃப் த அஸ்ட்ராலஜர்ஸ் ஃபெயில் டு டூ தட். அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு ஞானம் கிடையாது. ஒருத்தன் சொன்னான், ரஜினிகாந்த் சீஃப் மினிஸ்டர் ஆவார், இப்படி ஆவார். இப்போ ஒருத்தன் சொல்கிறான் விஜய் பிரைம் மினிஸ்டர் ஆவார். நான் சொல்கிறேன், அது மட்டும் ஆச்சுன்னா நான் அந்த கடவுளே இல்லைன்னு சொல்லித்தான் நான் கடவுளோடையே போராடுவேன். ஏனென்றால் அந்த கடவுள் தான் என்னை பேச சொல்லுகிறான். அப்போ அந்த கடவுள் என்னை பேச சொல்லிட்டு நீ வேறு எதுனா செய்தினால் அந்த கடவுளையும் நான் என்னடான் என்று தான் கேட்பேன். அவனுக்கும் எனக்கும் எவ்வளோ எங்களுக்குள்ளார் எவ்வளோ இருக்குது. நான் ஆகியில் தைரியமாக பேசுவேன். உங்களாட்டெல்லாம் பயந்துட்டு ஐயோ கடவுளே கடவுளே கிடையாதோ, கடவுளையும் கேள்வி கேட்கணும். என்னால் கடவுள் தப்பு செய்தாலும் என்ன சொல்லுவோம், நெற்றிக்கண் குற்றம் செய்தாலும் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொல்லுவான். ஐம் நாட் வெரி குட் இன் தமிழ், ஸோ நான் என்னோடய வார்த்தைகள் தப்பாக இருக்கலாம். பட் இந்த சித்தர் ஆட்சி இப்போத்துக்கு வரல, இப்போத்துக்கு இன்றைக்கி மட்டும் வரல. ஆகையால் இந்த பொருளாதாரம், இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாடு ப்ளஸ் யார் யார் இந்த மோடிக்கு ஆதரவு சொல்கிறார்களோ, நாடு அழிய போகுது. நாடு ரொம்ப கஷ்ட காலத்தை பார்க்க போகுது. பொருளாதாரம் சீரழிய போகுது. புவர் விவசாயிகள், நான் அந்த விவசாயிகளுக்காக தான் எப்போவும் என் மனசு, நான் கடவுள்கிட்ட டெய்லி வேண்டிப்பேன், அந்த விவசாயிகளை எதுக்கு கடவுளே நீ இவ்வளோ துரோகம் பண்ணுகிறாய் என்று. இப்போ அவங்களுக்கு இந்த ஃபர்டிலைசர் பிரச்சனை, விலைவாசி ஏறுது. அதுக்கப்புறம் கரண்ட் கட் எல்லா இடத்துல போயிட்டுருக்குது. இது இந்த கவர்மெண்ட்டாலேயோ இல்லாட்டி பேட் அட்மினிஸ்ட்ரேஷனாலேயோ எதுன்னு தெரியாது. ஒரு 32 மந்திரிகள் வந்திருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் போய் சான்றிதழ் காமிச்சிட்டு எம்எல்ஏ பதவி பிடிச்சி மந்திரி ஆயிருக்காங்களோ தெரியாது. இன்னும் கடவுள் இவர்களை எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணணும். நான் என்னோடய காணொலி மூலிமா யாருன்னா ஒரு ஜட்ஜ் சிட்டிங் ஆர் எக்ஸ், நீங்கள் இந்த சோமோட்டோவை, இந்த கேஸ் SPIL ஓ சோமோட்டோவை எடுத்து இந்த அயோக்கியர்கள் யாரெல்லாம் ஏமாற்றிட்டு இந்த சட்டப்பேரவையில் உட்காந்துட்ருக்காங்களோ அவங்களையெல்லாம் வெளியே அனுப்புங்க. ஏன்னா நாங்களாம் எங்களுக்கு சலிச்சு போச்சு, நாங்கள் பண்ணி எங்களுக்கு சலிச்சு போச்சு. ஓகே, அவையெல்லாம் மக்கள் நீங்கள் தான் சிந்திச்சு யோசித்து யாரை தேர்ந்தெடுக்கும். உங்களுக்கு பிடித்ததால் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்க மாட்டோம். உங்களுக்கு மூஞ்சி மோகரக்கிட்ட பற்றி பிடிச்சதா, இல்லாட்டி டான்ஸ் ட்ராமா பண்ணுறாரு பிடிச்சதா, இல்லை வேறு எதுக்காக பிடிச்சதா தெரியாது. அது உங்கள் பர்சனல். அதுக்கு போய் நாட்டோட தலையெழுத்தை அவனுக்கு கையில் கொடுத்து நாட்டை குட்டிச்சவராக்காதீங்க. அண்ட் துர்கா, இட்ஸ் எ லெசன் ஃபார் யூ ஆல்சோ. தட் இஸ், நீங்கள் நிஜமாகவே சாமி கும்பிட்றவங்களா இருந்தானா, நான் எவ்வளோ காணொலியில் உங்களை பற்றி பேசியிருக்கேன். ஓகே, நீங்கள் எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் தோத்தார். எதுக்குன்னா, ஒரு சில நல்ல ஜென்மங்கள் வயிற்றறிச்சல் கொட்டிக்காதீங்க. இது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கு சன்னதிகள் இருக்கிறது, நீங்கள் கொள்ளையடித்த காசு நிறைய இருக்கிறது. இட்ஸ் அ லெசன், உங்களுக்கெல்லாம் இட்ஸ் அ லெசன். அண்ட் மிஸ்டர் உதயநிதி, ஸ்டாப் டாக்கிங் அபவுட் சனாதனம் அண்ட் சமத்துவம் ரெண்டும் தேவையில்லை. நம்மளை பொறுத்தவரையிலும் மக்களோட நலன், நாட்டோட டெவலப்மெண்ட், தேவையில்லாத சில்லி பாலிட்டிக்ஸ். நீ ஒரு படித்த பையன், இந்த மாதிரி டோன்ட் ப்ளே டு த கேலரிஸ். இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ and it's not good for the state's development and well-being. Think before you talk. You're not a joker. You're not a comedian. You're not a clown, okay? You need to be serious. You're grown-up children. You have to be serious. And Durga, இது கடவுளை நம்ம விலைக்கு வாங்க முடியாது. ஜெயலலிதா எவ்வளோ யாகங்கள் செய்தார்கள்.
நீங்களும் செய்து கொண்டிருந்தீர்கள். என்ன நடந்தது? ஒரு சிலர் நல்லவர்கள் வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்ளாதீர்கள். இது நல்லதுக்கு இல்லை. ஓகே மக்கள், இது ஒரு லெசன். அண்ட் விஜய், டோன்ட் டான்ஸ் டூ மச். அண்ட் உன்னோட கட்சிக்காரர்களை சொல்லி வை. இந்த மந்திரிகள் எல்லாம் போய் இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் நைட் நீ போட்ட நம்பருக்கு, ஒன்றும் யாருமே எடுக்கிறது இல்லை. Those helplines should be 24/7. Okay? Not for drama. Stop your gimmicks. Stop your nonsense. Be responsible and behave like it. Because you're an irresponsible person. Because நீ வந்து உன் குழந்தைகள் உன் பொண்டாட்டி நடு ரோட்டில் விட்டு வந்தவன். ஆகையால் எப்பவும் நான் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். நீ அப்படி என்னை வற்புறுத்தி எதனால் செய்தால் அந்த கடவுள் உன்னை தண்டிப்பார். நடக்கும். நன்றி.